இங்க அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஏண்டா நீ பாட்டு மம்புட்டி தூக்கி போட்ட, அவனும் தூக்கிட்டு போயிட்டான். உங்க அப்பா கேட்க மாட்டாரு? அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேச்சு எடுக்காத. ஆமா, ஏ பின்ன என்னடா, காலேஜுக்கு போறியா இல்ல விவசாயம் பாக்குறியான்னு என்கிட்ட கேட்டாரு. விவசாயம் பார்த்தா கையில அசிங்கமா மம்புட்டிய கொடுப்பாங்களேன்ட்டு நான் காலேஜுக்கு போறேன் பான்ட்டு. கடைசியில பார்த்தா விவசாய கல்லூரியில சேர்த்து விட்டு கையில அதே மம்புட்டிய கொடுத்தாங்கடா. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம இந்த எருமக்கார மாதிரி ஒரு 4 எருவ மாட மேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியா பாட்டு பாடிட்டே இருக்கலாம். என்ன பாட்டு பாடுவ? அது எழுதிக்கிட்டு இருக்கல, அதை வாங்கி பாட வேண்டியதான். நீ உணர்ச்சி வசப்படாத. ஒரு எருமக்காரன் என்ன பார்த்து டேன்னுட்டான். நீ உண்மையான நண்பனா இருந்தேனா, நம்ம நட்புக்கு மரியாதை கொடுக்கறவனா இருந்தேனா, இப்ப நடக்க போற ரத்த கலரியில நீ குறுக்க வரக்கூடாது. டேய், என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்படா. வெற்றியடுவா. ஒன் மேன் ஆர்மிடா நானு. யார பார்த்து டேய்ங்கற? அண்டர் ஆர்மோ தெரியுமாடா? ஜட்டி ஜாங்கோ தெரியுமாடா? சூப்பர் சூப்பராயன் தெரியுமாடா? ஜாகுவார் தங்க தெரியுமாடா? கையில என்னடா நோட்டு? கீழ போடுறா. போடா கீழ. இது பேசுறா. ஓ, ஜம்மா, என்ன தப்பி தப்பி அடிக்கிறா. ஐயோ, விடுடா டேய். எப்பா, சரவணா. சரவணாக்கு மாறா பின்னாடி போய்ட்டாடா டேய். அக்கேட் அடிக்குறா அம்மா. ஐயோ, சரவணா காப்பாத்துடா. நான் நட்புக்கு மரியாதை கொடுக்கறவன். ஒன் மேன் ஆர்மில இன்னொரு மேன் வரக்கூடாது. என்ஜாய். இந்த மாதிரி குரங்கு குத்து குத்துறானே. அண்ணா டீ குடிச்சிட்டே பேசலாம். நான் அடிக்காதீங்கண்ணா. எருமை கூட இருந்தா எருமாடு வைக்கணும்னு நினைச்சா? அப்ப நீங்க யாரு? நானும் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான்டா. எப்படி? வெட்டனரி காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓ, மாட்டாஸ்பத்திரி ஸ்டூடெண்டா? என்ன மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. மன்னிச்சு விடுறேன், ஓடா. சரி, இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட் எந்த கெட்டப்ல திரியறாருன்னு தெரிய மாட்டேங்குதே. சக்தி வா, சக்தி வா. எங்கடா இருக்கு சக்தி? எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு விட்டுட்டானே. நான் வாக காப்பாத்திட்டேன்ல. அவன் நல்லா ஒப்பேத்தனடாப்பா. குறுக்க எங்கேயும் வரலையே. நீதான் வரவே இல்லையடா. நட்புக்கு மரியாதை கொடுத்தல. மரியாதையாடா கொடுத்த. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு இறுதி மரியாதையே நடந்துட்டா. எப்படி நம்ம நட்பு? உப்பு ஒத்தடம் கொடுக்கணும்டா. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ப்ளீஸ். மணியா? 8:30. 8:30. ஓகே, தேங்க் யூ. கெட்டப்ப பார்த்தா சித்தாள் மாதிரி இருக்கிறான். கேக்குறத பார்த்தா இன்ஜினியர் லெவல்ல கேக்குறான். இவன் இன்ஜினியரா சித்தாளா? கேட்டா எக்கு தப்பா அடிக்கிறாங்கடா. கேட்டுரும். ஐயோ, இந்த விளையாட்டுக்கே வரலப்பா. ஏய் சக்தி, ஏய் நில்றா. டேய் நில்லுன்னு சொல்றல. உனக்கு அடிப்படல. இன்னும் இருக்கேன்டா. நான் இவ்வளவு ட்ரை பண்ணேன்டா என்ன கொல்றதுக்கா. காப்பாத்தடா. ஆனா எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகலங்க. ஏமா கேட்க மாட்டேன்? ஏத்துறது என் மேல, கேக்குறது அவங்கிட்டயா? ரோடு தேடுற மாதிரி போர்டு மாட்டுனா நோட்டீஸ் போர்டு மாதிரி உன்னை மாட்டு வந்து என் மேல இடிக்கிறியா? நீ நல்லா இருக்கியா? நீ தானே வந்து வண்டியில மோதுன. ஆமா, எனக்கு வேண்டுதல். மோத வச்சுட்டாமா இவன். நீ வர்ற சைஸ பார்த்து வண்டிக்கு நேரா என்ன திருப்பி காட்டுறான். இத நான் சும்மா விட மாட்டேன். வண்டியை ஓரம் கட்டு. 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட்டாங்க. என்னடா அட பாவி, கண்ணு குத்திட்டானே. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அட துரோகி, நீ பாப்படா. ஆனா என்ன பாக்க விடாம கண்ணை குத்திட்டியா? ஏன்டா இப்படி என் கண்ணை குத்துன? நான் உன்னை குத்தலடா, உன்னை காப்பாத்துனேன். எப்படி? இப்போ உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க. வே உன்னால ஈவ்டீசிங் ஒரு கேஸ் போட்டு அப்புறம் முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. இப்ப சொல்லு, உன்னை குத்துனானா காப்பாத்துனானா? டேய், இப்படி அடிக்கடி குத்தி குத்தி காப்பாத்துறா. கமான். மாணவர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடத்தின் தலைப்பு வெங்காயம். சக்தி, என்ன வாத்தியார் கிளாஸ் ரூம்ல அரசியல் பேசுறாரு? அதானே. வெங்காயம் அரசியலா? என்ன டெல்லி ஆட்டி படிச்சிருக்கல? கரெக்ட் சார். படிக்கிற இடத்துல நீங்க அரசியலை பத்தி பேசிட்டீங்க. நான் பாடம் தான் நடத்துறேன். இருந்தாலும் நான் வெளிநடப்பு செய்யறேன். போறேன்டா, ஒத்துறா. அவன் கூட சேர்ந்து நடப்பு செய்யறதுக்கு யாராவது இருப்பீங்களே? இதை நான் ஆமோதிக்கிறேன். அதானே பார்த்தேன். பாத்தியா, அவன் ஆளை எப்படி கரெக்ட் பண்ணி வெளியே கூட்டு போறான். நீயும் இருக்கிய. பொறுப்பு இல்லாத பசங்க. சக்தி, என்ன கோபாலகிருஷ்ணா? வெங்காயத்தோட பாட்டனி நேம் என்னன்னு தெரியுமா? ஒரு பட்டணி நேமும் தெரியாது. சும்மா இரு நீயே. இது என்ன குடும்பத்தை சேர்ந்ததுன்னு தெரியுமா? எல்லாம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்ததுதான். எப்படி சொல்ற? என்ன ஏழைங்களால வெங்காயம் வாங்க முடியுமா? சக்தி, நீ வெங்காயத்தை மட்டும் அவமானப்படுத்தல, என் வாத்தியார் தொழிலை அவமானப்படுத்திட்ட. கோபாலகிருஷ்ணா, அப்படி மட்டும் சொல்லாத. நீ எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் மாதிரி. சொல்லி கொடுக்கிற வாத்தியார தாயின்னு சொல்லிட்டியே. சார், இவன் தப்பா சொல்றான் சார். நீங்க ஒரு தாய் சமம் இல்ல, 50 தாய் சமம். எப்படிப்பா? சார், அது என்னால சொல்ல முடியாது. நம்ம நண்பன் சொல்லுவான். ஆமா கோபாலகிருஷ்ணா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தாலாட்டி தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவா தெரியுமா? ஆனா நீ கிளாஸ் ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்திலேயே ஒட்டுமொத்தமா 50 பேரையும்
பாடம் நடத்துறேன்னு சொல்லி தூங்க வச்சிருக்கியே இது சாதனை இல்லையா? அதத்தான் 50 தாய்க்கு சமம்னு நம்ம நண்பன் கரெக்டா ஃபீல் பண்ணிருக்கான். ஐயோ இனிமே நான் வெங்காயத்தை பத்தி பாடமே நடத்த மாட்டேன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் சிலபஸ்ல வெங்காயம் கட். எங்க சாவியை காணோம்? ஐயோ, சாவி எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம பைக் தானே, டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. கவிதா, ஹலோ கவிதா, யார் மணி? கவிதா, என்னங்க? ஓ அட எல்போர்டு. யோ மிஸ் கவிதா, எஸ். வாட் இஸ் திஸ்? நாலா பக்கம் எல்போர்ட் பண்ண உங்க வண்டி விட்டுப்புட்டு என் வண்டி மேல புக் வச்சு போயிட்டீங்களே, நான் எப்படி வீட்டுக்கு போய் சேர முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்கே பாத்துட்டு இருக்கீங்க? இல்லங்க, என் வண்டி சாவி தொலைஞ்சு போச்சு. அப்பாடா, முதல்ல அது பிடிங்க. இனிமே ரோட்ல போறவங்க எல்லாரும் நிம்மதியா போலாம். விளையாடாதீங்க. எங்க ஊருக்கு பஸ் ராத்திரி 10 மணிக்கு தான். நானே எப்படி போறதுன்னு தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற. சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாங்களே. நீங்க தேடினா கிடைக்காதுமா, தேடுறவங்க தேடினதான் கிடைக்கும். ஏய் வாடா, யூரின் பாஸ் பண்ணிட்டு வரலாம். சப்ஜெக்டே ஃபெயில் ஆயி போச்சு, யூரின் பாஸ் பண்ணி என்ன பண்ண போறப்பா? சக்தி வாடா, என்ன உயிர் தோழன். நீயா? சாரிங்க, அன்னைக்கு தெரியாம உங்க மேல ஸ்கூட்டரை ஏத்திட்டேன். இன்னைக்கு தெரிஞ்ச லாரி ஏத்த போறியா? ஏன்டா ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா? ஏய் கவிதாவோட மூஞ்ச பாடுறா, எப்படி வாடி போயிருக்கு. 3 பவுண்ட் சங்கிலி தொலைச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னது, நம்ம கவிதா குட்டிக்கு செயினை காணோமா? பெரிய கண்ணுக்குட்டி மாதிரி பேசிட்டு இருக்கேன். சும்மாடா. டேய் பசங்களா, கவிதாவோட செயினை காணோமாம்டா. மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல அதை தேடுங்கடா. வா. அங்க பாரு குமரேசா, ஆட்டு மந்த மேய்றானுங்க. இந்த ஆர்வத்தை படிப்புல செலுத்தினானுங்கன்னா நம்ம பசங்க எங்கேயோ போயிருவானுங்க. ஏன் அதை நீ செலுத்துறது? கரெக்ட், இன்னைக்கு மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ, என்ன அழகா பேச்ச மாத்திரான்டா. உண்மையிலே காணாம போனது தங்கச்சங்கிலி தானோ? இல்ல நாய் சங்கிலி. தொலைஞ்சது சாவி தானே, ஏன் தங்கச்சங்கிலி காணாம போச்சுன்னு போய் சொன்னீங்க? யார்கிட்ட என்ன போய் சொன்னா வேலை நடக்குமோ அந்த போய் தான் சொல்லியிருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? சாவியை தேட. அட அங்க பாருங்களேன், நம்ம பசங்க எவ்வளவு தீவிரமா தேடிட்டு இருக்காங்கன்னு. அவங்க காலேஜ் க்ளீன் பண்ணாம விட மாட்டாங்க, சாவி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். ஏய் சக்தி, இங்க பாருடா, பாவம் யாரும் ஸ்கூட்டர் சாவி விட்டுட்டு போயிட்டாங்க. அட சை, அவன் செயினை காணோம் தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப போய் சாவியா? சொன்னல நின்ன இடத்துல சாவி கிடைக்கும்னு. இந்தாங்க. சரி, பாவம் அவங்கள கூப்பிடுங்க. அட இப்ப அவனுக்கு கூப்பிட்டா வர மாட்டாங்க, பாக்கணுமா? ஏய் சக்தி, என்ன சரவணா? தொலைஞ்சு சாவிடா, செயின் இல்ல, சாவி கிடைச்சிச்சு, வா போலாம். அடச்சி, அந்த கழுதையை நான் தான் தூக்கி எறிஞ்சேன், செயின் கிடைக்கல. தேடினது போதும், வாங்க. நீ விரக்தியில பேசாதமா, எப்படியும் செயினோட வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணு நண்பர்களே, சோறு உடைஞ்சிடாதீங்க. சொன்னல, இவங்களை நாளைக்கு காலையில வந்து மீட் பண்ணிக்கலாம், வாங்க.